அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, 5வது நோன்பை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் வாழ்க்கை வரலாற்றில் சிறு குறிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். ஹுலஃபா ராஷிதீன்கள் 4 சஹாபாக்களுடைய வரலாறுகள் நேற்றுடன் நிறைவு பெற்று அஸ்ரத்துல் முபஷராவில் 5வதாக இருக்கக்கூடிய சஹாபி சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தான் இன்றைய வரலாற்று குறிப்பில் பார்க்க இருக்கிறோம். அற்புதமான ஒரு வரலாறு தான் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை பெயர் அவுஃப், தாயார் பெயர் ஷிஃபா. இந்த ஷிஃபா அம்மையார் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் கொஞ்சம் நெருக்கமான உறவும் இருக்கிறது. என்ன உறவு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் ஆமினா அம்மையார் இருக்கிறார் அல்லவா, அவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்று எடுக்கின்ற பொழுது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் வாங்கிய அந்த பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த ஷிஃபா அம்மையார் அவர்கள் தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய தாயார் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருக்கு பேறு காலம் பார்த்தார்கள் என்பது வரலாறு சொல்லும் செய்தி. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொஞ்சம் நெருக்கமான உறவுகள் இருக்கிறது. அதாவது இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தினுடைய நபி பட்டம் கிடைத்ததற்கு பின்னாடி தஅவா செய்வதற்கு முன்னாலேயே ஹில்ஃபுல் ஃபுலூல் என்கின்ற ஒரு இளைஞர் அமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கி இருந்தார்கள். அதுல நிறைய அந்த ஒரு அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அது ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஹில்ஃபுல் ஃபுலூல் என்கின்ற இளைஞர் அமைப்பு. இந்த அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், ஊரில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைக்கான குரலாக இந்த ஹில்ஃபுல் ஃபுலூல் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் முக்கிய பங்காற்றினார்கள் என்பது வரலாற்று செய்தி. அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பின்னாடி நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களில் முதன்மையானவர்களில் ஒருவர் தான் இந்த சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று. நாயகத்தோடு எல்லா சமயத்திலும் நின்றவர்கள், 2 ஹிஜ்ரத் செய்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று. 2 ஹிஜ்ரத் செஞ்சிருக்கிறாங்க. ஒன்று அபிசீனியாவுக்கு, 2வது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருக்கிறாங்க. இதுல ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் நெருக்கமான உறவுக்காரராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இருக்கிறார்கள். என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒருவர் தான் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரி தான் உம்மு ஹபீபா பின்த் ஜஹ்ஷ். இவர்களை தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அதனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சகல முறையாக ஆகிறார்கள். இந்த முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் சகலை முறை ஆகிறார்கள். இதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான உறவுக்கு சொந்தக்காரராக ஆகிறார்கள். அதை விட கூடுதலாக அஷ்ரத்துல் முபஷரா, உலகத்திலேயே சோனவாதி என்று சொல்லப்பட்ட ஒரு சஹாபிகளில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் ஒருவர் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவில் மிகச்சிறந்த ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார்கள். மதிநுட்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபராக இருந்தவர்கள் தான் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. இவர்களுடைய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வு எது என்று சொன்னால், இங்கு நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு, ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபிகளையும் முஹாஜிரி சஹாபிகளையும் சகோதரர்களாக ஒன்றிணைத்தார்கள் என்ற வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸஅத் இப்னு ரபீஆ என்கின்ற ஒரு சஹாபியை சகோதரராக ஆக்கினார்கள். நீங்கள் இவரோடு தங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் ஒவ்வொருத்தரை அன்சாரிகளை நண்பர்களாக சகோதரராக ஆக்கிவிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னாடி ஸஅத் இப்னு ரபீஆ என்கின்ற அன்சாரி சஹாபியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சகோதரராக இணைத்து விட்டார்கள். அப்போ சாதி ரபியா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்கிட்ட 2 தோட்டம் இருக்கு, என்கிட்ட 2 மனைவி இருக்கிறாங்க, 2 தோட்டத்துல ஒரு தோட்டத்தை உங்களுக்கு நான் தரேன், என் 2 மனைவிகள்ல ஒரு மனைவி தலாக்கி விட்டு நான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் கேட்டதே எனக்கு போதும், உங்களிடமிருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் உங்களுடைய ஊரினுடைய கடை வீதியை மட்டும் எனக்கு காட்டுங்கள் போதும் என்று சொன்னவர்கள் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. காரணம், நம்மளாம் சொல்லுவோம் அல்லவா, இவர் தொட்டதெல்லாம் பொன்னா மாறும் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படி தொட்டதெல்லாம் பொன்னாக மாற்றிய ஒரு பெரும் மகான் தான் சையதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதற்கு பின்னாடி அவருடைய வளர்ச்சி என்பது ரொம்ப உயர்வான வளர்ச்சியை கண்டார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார்கள் சையதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. எல்லா போர்களுக்கும் தாராளமாக கொண்டு வந்து பொருட்களை கொடுத்தவர்கள் தான் சையதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. நம்ம இன்னைக்கு வித்வாஜி தொழுகின்ற பொழுது 2வது ரக்காத்துல நம்ம ஆசு இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்கின்ற இந்த வசனத்தை ஓதுனோம் அல்லவா. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் மக்ரிபு தொழுகையிலே ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஓதுகின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா மக்ரிபு தொழுகைக்கு வெளியே பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று வர்த்தகத்தை பேசிக் கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர், பெரிய வர்த்தகத்திற்கு சொந்தக்காரர். அதனால் அந்த வர்த்தகத்தினுடைய கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். மக்ரிபு தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்கின்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் அந்த கொண்டு வந்து அப்படியே விட்டுவிட்டு தொழுகையின் பக்கம் வந்து விடுவார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னாடி வெளியே வருவார்கள். வந்து இன்னைக்கு எவ்வளவு தொகை லாபம் வந்ததோ அது அத்தனையும் நீங்கள் தானம் செய்து விடுங்கள், நான் நஷ்டவாளியாக இருக்க விரும்பவில்லை என்றார்கள் சையதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கும் செல்வது என்று சொன்னா, சையதா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சமயம் மதீனாவிலே ஒரு சலசலப்பாக இருந்துச்சாம். என்ன இவ்வளவு சலசலப்பா இருக்குன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுடைய 700 ஒட்டகங்கள் கொண்ட வணிக கூட்டம் வந்திருக்கிறது. எத்தனையே 700 ஒட்டகங்கள் கொண்ட வணிக கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு பற்றி இப்படி சொல்லுவாங்க, அப்துல் ரஹ்மான் சூனத்திலே உரித்துக் கொண்டும் கவர்ந்து கொள்ளும் சூனத்திற்குள் நுழைவார் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா கிட்ட வந்து கேட்பாங்க, என்னை பற்றி ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னார்களா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்ன உடனே அந்த 700 ஒட்டகத்தில் வந்த வணிக பொருள் அத்தனையும் சதக்கா செய்தார்கள், இதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார். அத்தனையுமே சதக்கா செய்தார்கள். வாரி இறைக்கக்கூடிய வல்லல் சையதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. அதை விட மேலாக இன்னொரு கூடுதல் தகவல் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது சட்டையில மஞ்சக்கரை இருந்துச்சு. நம்ம அந்த புது துணியில வாங்க மஞ்சக்கரை வைக்கிறோம் அல்லவா, அது போல அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவருடைய சட்டையில இந்த காலடியில மஞ்சக்கரை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன உங்களுடைய காலடியில மஞ்சக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நிக்கா ஆயிடுச்சுன்னா எப்படின்னா எனக்கு நிக்காக்கு கூப்பிடுறா பெருமொண்ட சண்டை வந்துடும். ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொன்னாங்க, எனக்கு நிக்கா ஆயிடுச்சுன்னா எப்படின்னாங்க. எப்போ? நேற்று. அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நிக்கா முடிச்சீங்கல்ல, எவ்வளவு மகர் கொடுத்தீங்க என்பது ஒரு தங்க கட்டியை நான் மகராக கொடுத்தேன் என்று சொன்னாங்க. ஒரு தங்க கட்டியை மகராக கொடுத்தேன்னு சொன்னாங்க. வலிமா கொடுத்து விட்டீர்களா என்று கேட்கின்ற பொழுது இல்லை, நான் இங்க கொடுக்கல. அப்போ ஒரு ஆடை எடுத்து நீங்கள் வலிமாவை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப திருமணத்திற்கு அடுத்துதான் வலிமாவை கொடுக்க வேண்டும், ஒரு ஆடை அடுத்துதான் வலிமா கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவருடைய வரலாற்றிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அதே போல பெருகுண்ட கோடீஸ்வரராக இருந்தாலும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் எந்த விதமான பந்தாவோ எந்த விதமான இதுவும் கடந்தது கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, இதுதான் முக்கியமான குறிப்பு. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகின்ற சமயத்திலே அடுத்த கலீஃபாவை அறிவிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறாங்க. ஏன்னா அபூபக்கர் வஃபாத் ஆகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு கலீஃபாவாக சொல்லிட்டாங்க, அடுத்த ஜனாதிபதி உமர் அப்படின்ட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது அடுத்த கலீஃபாவை அறிவிக்க மாட்டேன்ட்டாங்க. நான் அறிவிக்க மாட்டேன், இந்த 6 நபர்களை நான் ஒரு குழுவாக போகிறேன், அதிலிருந்து யாரோ ஒருத்தரை இட பண்ணிக்கோங்க.
அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அதே போல தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா, அதே போல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, இந்த 6 நபர்களை குழுவாக போட்டு இதிலிருந்து ஒருவரை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 6 நபர்கள் அப்துல் சொன்னாங்க, எனக்கு என்ன கிடையாது, அடுத்த ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் எனக்கு விருப்பம் கிடையாது, நான் அதிலிருந்து ஒதுங்கி கொள்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாங்க, அதுல ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கிறது என்று சொன்ன உடனே அங்கிருந்து அவர்கள் தூங்கவே இல்லையா. ஒவ்வொருவரையா போய் சந்திச்சு பேசுறாங்களா, உங்களுக்கு விருப்பம் இருக்குதா, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய தகுதிகள் என்ன, எல்லாத்துட்டையும் பேசுனாங்களா. சஅத் இப்னு அபீ வக்காஸ் பேசுனாங்களா, அலி ரலியல்லாஹு பேசுனாங்களா, உஸ்மான் ரலியல்லாஹு பேசுனாங்களா, தொல்ஹா ரலியல்லாஹு பேசுனாங்களா, எல்லாத்துட்டையும் பேசி உங்களுடைய நிலைகள் என்ன, உங்களுடைய நிலைகள் என்னன்னு கேட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டாங்களா. இதை யார் உங்களுக்கு ஜனாதிபதியா வந்தா சிறப்பா இருக்கும்னு கேட்டு அடுத்த நாள் சுபுகுரை எந்திரிச்சு சொன்னாங்களா, இதுல வந்துட்டு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு ஆசை இருக்கிறது. இந்த இருவரில் யார் சரியானவர்கள், மக்கள் விரும்பக்கூடியவர்கள் என்பதை நான் கேட்டேன். அலியே என்னை மன்னித்து விடுங்கள், மக்களுக்கு அதிகமாக விருப்பப்படுபவர் உஸ்மான் இப்னு அஃபானாக இருக்கிறார், அவரையே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அறிவிக்கிறேன் என்று அறிவித்தவர் தான் சையதுனா அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. அதே போல அவர்கள் பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் நம்ம நோன்பு துறக்கு இந்த பொழுது என்னென்னலாம் இருக்கு நம்ம பார்க்கிறோம் அல்லவா. பஜ்ஜி இருக்கா, வடை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, பிரியாணி இருக்கான்னு பார்க்கிறோம் அல்லவா. அப்படி கொண்டு வந்து வைத்தால் ஒருபோதும் நோன்பு திறக்கின்ற பொழுது அழுகாமல் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா நோன்பு திறந்தது கிடையாது. காரணம், தன்னுடைய உயர் நண்பரான சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா பெருமொண்ட கோடீஸ்வரராக இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னாடி அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது அவர்களுடைய ஜனாசாவை மூடுவதற்கு கஃன் துணி இல்லாமல் அவர்கள் காலில் புல்லை வைத்து கட்டி அடக்கம் செய்யப்பட்டது இந்த வரலாறை சொல்லி அழுவார்கள். அல்லாஹ் எனக்கு எல்லாம் கொடுத்து விட்டான், இது எல்லாம் எடுத்து விட்டால் நான் உலகத்தின் மோகத்தில் போய்விடுவேன், அல்லாஹ்வை மறந்து விடுவேன், உலகம் கிடைத்துவிடும், நாளை வறுமை கிடைக்காமல் போய்விடும் என்று அழுது கொண்டே இருந்தார்கள். சையதுனா அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இறையச்சத்தோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறை நேசத்தோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான காதலோடு வாழ்ந்தவர்கள் தான் சையதுனா அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வஃபாத் ஆனார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே அவர்களுக்கு முன்னின்று ஜனாசா தொழுகை வைத்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பு. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மகான்களின் வரலாற்று குறிப்புகளை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் வல்லோராக தந்தல் புரிவானாக. வாசகவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.